ஹாய் ஆல், இது நான் நேற்று செஞ்ச காடை தொக்கு தான். இதை எப்படி செஞ்சேன் அதெல்லாம் நான் இப்போ வீடியோவாக போடலை. ஸோ இந்த கடாய் சாதம் வந்து யாராவது பெரட்டி சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரியல இது வரைக்கும். இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லைன்னா இதை மாதிரி ஒரு வாட்டி பெரட்டி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் காடை தொக்கு செஞ்சுட்டு அந்த காடையை என்ன பண்ணிட்டேன்னா வேறு ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 2 பீஸ் காடையை மட்டும் அந்த கடாயில் விட்டுட்டு அந்த தொக்கு அந்த கடாயோடு சேர்ந்து அந்த தொக்கு இருக்கு இல்லையா, ஸோ அந்த தொக்கில் வந்து கொஞ்சமாக சாப்பாடு, நான் கொஞ்சம் சூடு சாதம் தான், அதை கொஞ்சம் நேரம் வந்து ஆற விட்டுட்டு இந்த கடாயில் போட்டு கையிலேயே நல்லா பெரட்டணும். கரண்டியில் இது பெரட்டினா கூட அந்த அளவுக்கு இது வந்து டேஸ்டியாக இருக்காது. கையிலேயே நல்லா பெரட்டிட்டு இதை அப்படியே சாப்பிட்டோன்னா எடுத்து வச்சு அந்த ஒரு பீஸை எடுத்து வச்சு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் யாருமே ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் இப்போ பண்ணும்போதே ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டுட்டேன். ரொம்பவே